வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீதான வரியை குறைச்சிருக்காங்க. 50%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானுக்கு என்ன தெரியுமா கதறல்? கடந்த சில மாதங்களாக ட்ரம்ப்புக்கு எவ்வளவு கூஜா தூக்கணும், நோபல் பிரைஸ் கொடுக்கணும், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை ட்ரம்ப் தான் நிப்பாட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டோம். இப்படியெல்லாம் சொல்லி அவரை மகிழ்விச்சோம். ட்ரம்ப்பை அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம். ட்ரம்ப்புடைய போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அமைப்பில் 9,000 கோடி ரூபாய் கட்டி அதில் மெம்பராக சேர்ந்தோம். இவ்வளவு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் பொருட்களுக்கு வரி எவ்வளோ தெரியுமா? 19%. இந்திய பொருட்களுக்கு வரி 18%. இவ்வளவு கஷ்டப்பட்டு கூஜா தூக்குனது வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு பாகிஸ்தானு காலையிலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஏசியாவிலேயே இந்தியாவுக்கு தான் குறைந்த டேரிஃப் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. பாகிஸ்தானு, இந்தோனேசியா, தாய்லாந்துக்கு 19% டேரிஃபு. இதே பங்களாதேஷ், வியட்நாம்லாம் 20%, சைனாவுக்கு 34% வரி. இந்திய பொருட்களுக்கு மட்டும்தான் 18%. இது டிப்ளமசிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பலர் பாராட்டிக்கிருக்காங்க. எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதில் விமர்சனமும் பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிறத அதை பேச ஆரம்பித்தா பெருசாக பேசணும். அதை அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தில் உண்மை இருக்கா இல்லையா, மோடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, சரண்டர் ஆகிட்டாரு ட்ரம்ப் கிட்ட, அமெரிக்கா கிட்ட அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே மோடி சரண்டர் ஆயிருக்காரா இல்லை அமெரிக்கா சரண்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக மொத்தம் இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸு. என்னது, ஏசியாவிலேயே இந்தியாவுக்கு தான் குறைவான டேரிஃபு, பாகிஸ்தானுக்கு 19%, இந்தியாவுக்கு 18%. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல, அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. யூபி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும் விவரங்களை அப்படின்னு முன்னாடியே யோகி ஆதித்யநாத் உத்தரவை பிறப்பிச்சிட்டாரு. மொத்தம் 8,60,000 அரசு ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க யூபி கவர்மெண்ட்டுக்கு கீழே. டெட்லைனும் கொடுத்துட்டாரு. இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய விவரங்கள்லாம் சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டயத்தை தாண்டி இப்போ வரைக்கும் 68,000 அரசு ஊழியர்கள் அவங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை சப்மிட் பண்ணலையாம். அது குரூப் ஏ அதிகாரிகளாக இருக்கட்டும், குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் டோட்டலாக சேர்த்து 68,000 பேர் இப்போ வரைக்கும் சப்மிட் பண்ணலையாம். இப்போ யோகி என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காருன்னா, ஜனவரி மாதத்திற்கான சேலரியை போடாதீங்க, அந்த 68,000 பேருக்கு போடாதீங்க, எப்போ சப்மிட் பண்ணுறாங்களோ அப்போ சம்பளம் போடலாம், அது வரைக்கும் நீங்கள் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக யோகி உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம். அதனை ஏற்று உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு சம்பளத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகம் முழுவதும் திமுகவினர்கள் டபுள் என்ஜின் கிடையாது, டப்பா என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிருக்காங்களே, பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படி போஸ்டர் ஒட்டும்போது மடக்கி பிடிச்சிக்கிருக்காங்க. இந்த ஒரு வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். அந்த போஸ்டரில் ரொம்ப பழைய ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் மோடி, இபிஎஸ், டிடிவி தினகரன், அன்புமணி இவங்களாம் தொங்கிட்டே வர மாதிரியான ஒரு கார்ட்டூன் புகைப்படம். டப்பா என்ஜின் தமிழகத்தில் ஓடாது அப்படிங்கிற வரிகள் எழுதப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம பல வீடியோவில் பேசிட்டோம். இப்போ என்ன தகவல் அப்படின்னா, இது சம்மந்தமாக அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவை. என்ன சொல்லியிருக்காருன்னா, பொது கழிவறையில் இந்த கறித்துண்டெல்லாம் எடுத்து பிடிக்காதவங்களை பற்றி எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு கட்சியாக திமுக மாறிடுச்சு. பொது கழிவறையில் இது மாதிரி கறித்துண்டால் பிடிக்காதவங்களை எழுதுறதை எப்போ எழுதுவாங்க? இரவு 2 மணிக்கு யாருக்குமே தெரியாமல் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி இரவு 2 மணிக்கு ஆள் நடமாட்டமே இல்லாதப்ப டப்பா என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பேரே போடாமல் திமுக போஸ்டர் ஒட்டிக்கிருக்காங்க. அந்த போஸ்டரில் போய் பாருங்கள், திமுகவுடைய பேரோ திமுகவினர்களுடைய புகைப்படமும் இருக்காது. பொது கழிவறையில் பிடிக்காதவங்களை பற்றி கறித்துண்டால் எழுதுறதுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ திமுக காரங்க ஒட்டக்கூடிய இந்த போஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையுடைய விமர்சனம் திமுக காரங்க மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.